வெறும் வயிற்றோட இருந்தா மூளை வேலை செய்யாதுன்னு எங்க நைனா சொல்லி இருக்காரு. ஆஹா, வாசனை ஆள தூக்குதே. சமோசா சமோசா. ஆஹா, இத சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒண்ணே எடுத்துக்கிறேன், இல்ல இன்னொன்னு ஒரு 5-6 எடுத்துக்கிறேன். அண்ணே தொட்ட. இரவு முழுவதும் நகரத்தில் மின்சாரம் இல்லை. போக போக என்ன ஆகும் என்று தெரியவில்லை. தப்பிச்சிட்டேன். தினமும் உடற்பயிற்சி செய்த உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படின்னு அம்மா, யாரு இங்க வாழைப்பழ தூளை போட்டது? நல்ல வேளை நம்ம விழுந்ததை யாரும் பார்க்கல. இன்றைய முக்கிய செய்தி, கையில காசுதான் இல்ல, பரவாயில்ல. மக்களிடையே புழக்கத்தில் இருந்து ஏ மோட்டு, அடே நிச்சயமா நான் விடவே மாட்டேன். 5 நாளைக்கு ஓடிடலாம். ஐடியா. அந்த நோட்டு எந்த சீமைக்கு போனாலும் நான் விட மாட்டேன். இதோ பிடிக்க போறேன். முந்தி போயிட்டா விட்டுருவா? இப்ப பாரு, எவ்வளவு வேகமாவே பிடிக்க ஒரே பனிமூட்டமா இருக்கு. யாரோ போன் பண்றாங்களே. ஹலோ, யாருங்க இது? ஆமா, நான் தான். கீழே பார்க்கவா? எங்க? பாவீங்களா? சரிக்கா, காப்பாத்துச்சு. என் பயப்ப கேட்டுட்டு எங்கடா ஓடுறீங்க? டாய் நிலே, ஊடு கட்டி உட்கார்ந்து அடிச்சிடுவேன். அந்த பொம்பளை கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தது போதும் ஆயிடுச்சு. நல்ல வேளை துரத்திட்டு வந்த குண்டு ஆண்டி கிட்ட இருந்து குத்து மதிப்பா ஓடி வந்துட்டோம். அம்மா, கிழிஞ்ச நோட்டு. 3 கிலோமீட்டர் மூச்சு முட்டை ஓடி வந்ததுக்கு கிடைச்சல கிழிஞ்ச நோட்டு தான் கிடைச்சிருக்கு. இத வச்சு என்ன பண்றது மோட்டோ? நீ என்ன கேட்டா? நான் பசியோட இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. ஐடியா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவன் தான் சரிப்பட்டு வருவான். இந்த கிழிஞ்ச நோட்டை வாங்கிட்டு பதிலுக்கு ஏதாவது தருவான். ஃபாலோ மீ. சரி, வரேன். ஹலோ, என் அருமை நண்பர்களே, நான் யாருன்னு தெரியலையா? நான் யாரு? ஏலே, யாருன்னு சொன்னதாம்ல தெரியும். நான் தான் ஜான். இந்த ஜானாவா ஒரு நாள் டான். டேய், வெட்டி அதுக்கு பேசிக்கிட்டேன். அவங்க வைரத்தை நேத்தே அனுப்பிட்டாங்களா? நீங்க ஏன் இன்னும் பேமெண்ட் பண்ணாம இருக்கீங்க? அது இல்ல முதலாளி, நாங்க வந்த வண்டி பஞ்சரு. 10 நிமிஷத்துல நீங்க பணத்தை கொடுத்துட்டு வரீங்க. வரும்போது மறக்காம அந்த டைமண்ட் பேக்கையும் வாங்கிட்டு வரீங்க. இல்லன்னா எல்லாம் முறைக்கல, ஓடல துரத்துது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் நான் தான். ஏன்னா இப்ப என் கையில 500 நோட்டு இருக்கு. அட பாவிகளா, சந்தோஷத்துல ஃபுல் ஃபார்ம்ல இருந்த என் மேல புல்டோசர் மாதிரி வந்து இடிச்சிட்டீங்களே. 500 ரூபாய் எங்க போச்சுடா? கிழிஞ்ச 500 ரூபாய் மறுபடியும் எனக்கே கிடைச்சிருச்சு. என்னல சொல்லுதே? கிழிஞ்ச 500 ரூபாய் நோட்டு அதை கொண்டா இப்படி இந்த பொடிய பொடி டீல் முடிஞ்சது இல்ல. ஓடியால கிழிஞ்ச நோட்டுக்கு இவ்வளவு பெரிய பேக கொடுத்துட்டு போறான். ஆமா, இதுக்குள்ள என்ன இருக்கும்? அண்ணா நின்னு பதில் சொல்லிட்டு போங்கண்ணா. தடியங்களா, எங்க ஓட்டிங்க? நில்லுங்க. நின்னு குசலம்லாம் விசாரிக்க முடியாதுல. டானிங்களே ஏறிடுவாரு. எவ்வளவு தூரம் தான் ஓடுறது? ஆமா, இப்ப இந்த பேக்கை எப்படி ஒளிச்சு கட்டுறதுன்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்? அதையே என்ன கேக்குற? பசியோட இருந்தா மூளை வேலை செய்யாதுன்னு சொல்லிருக்கல்ல. ஐடியா. பேசாம இந்த செவுத்துக்கு அந்த பக்கம் அதை தூக்கி போட்டுட்டா நோ ப்ராப்ளம். அதான் சரியா இருக்கும். குண்டு புடி. இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. மறுபடியுமா? இந்தியா மேலான பாரத தாய் மேலான நான் தான் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்சா அது கனவுல கூட நடக்காது கண்ணா. இங்க பார்,
முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் ஐயோ, சொல்லு. கண்ணை குத்திராதீங்க. என்னோட தலையில அந்த பொட்டிய போட்டது யாரு? மறைக்காம உண்மையை சொல்லுங்க. டீலக்ஸ் அண்ணா, நான் போடலண்ணா. இவர்தாண்ணா. நீதானே போட்ட. நான் பிறந்ததுல இருந்து இவர்தான் பேசுறதே நான் இல்லைண்ணா. இல்ல, இவர்தானே நான் போட்டாரு. இல்ல. கண்ணாடி போட்டவங்க எல்லாம் பொய் பேச மாட்டாங்க. நான் இல்ல, இவர்தானே இவர்தான். போட்டாரு. இவர்தான் இவர்தான். போட்டாரு. இவர்தான். அண்ணா, இவர்தானே இவர்தான். போட்டாரு. இவர்தான். வாய மூடுங்க. துப்பாக்கி. நான் உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட போறது இல்ல. அப்படிங்களா போலீஸ் அண்ணா? எம்மா, யா, ஐயோ, சிரிப்பு போலீஸே. ஓடியா. 10 கோடி ரூபாய் டீல சூப்பரா முடிச்சிட்டா. இனிமே இந்த டானை யாராலையுமே தடுக்க முடியாது. ஜான் ஆக போறான் டான். எப்படி? நிறுத்துங்க. ஹலோ, என்னது கொடுத்துட்டேனே? இல்ல இல்ல, அது எப்படி? ஏய் தேங்காய் தலைனுங்களா, அந்த பேக நீங்க யார்கிட்ட நான் கொடுத்தீங்க? பேக வாங்க வேண்டியவன் இன்னும் உங்களுக்காக அங்கேயே காத்துக்கிட்டு இருக்கானா? எனக்கு ஒரு அருமையான யோசனை தோணுது, சொல்லவா? இந்த பெட்டியை நம்ம காட்டுக்குள்ள தூக்கி போட்டு ஓடிடலாமா? எப்படி போன்ல எவ்வளவு வாரா? ஐயா, யார் யாது? இப்படி கடைசி நேரத்துல விட்டீங்கன்னா இந்த ஜான் எப்படிடா ஆவான்? டான் 9 மணி நேரமா ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த சத்தம் அந்த பக்கம் இருந்து தான் வருது பார்ட்னர். வாங்க அங்க போய் பார்க்கலாம். ஏதாவது பண்ணி என்ன பணிய பணி ஆக்குங்க. அங்க பாத்தியா, இவங்க எல்லாம் டானோட ஆளுங்க. அந்த பெட்டி அவர்தான் கொடுத்திருக்காரு. அது வரைக்கும் அந்த பேக். ஜான், நம்ம விட்ட 10 கோடி ரூபாய் காசு கிடைச்சிருச்சு. அங்க கிடைச்சிருச்சு. இங்க வாருங்க, இங்க வாருங்க. என்னது? என்னது? 10 கோடி ரூபாய் பேக். அப்பா கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி. पैसा बहाओ, पैसा ही पैसा खाओ, उड़ो पैसा उड़ाओ, पैसे में घूमो घुमाओ. அது நமக்கு சொந்தமான பணம், நமக்கு தான் கிடைக்கணும். டேய், என்னடா, குடும்பம் என் பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, நிச்சயமா முடியாது. சீக்கிரமா சொல்லுங்க, இதுக்குள்ள என்ன இருக்கு? இல்ல பிச்சிடுவேன். ஆபீசர், 10 கோடி 10 ஆபீசர். கோடியா? அம்மா, போலீஸ்கார் ஆபீசர். நான் ஒரு தடவை சொல்றேன். இந்த சிங்கம் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஓடிலாம். எஸ்கேப். ஓடு. இது ஜான் ஆவான் டான். இது ஜான் ஆவான் டான். எப்படி? முதலாளி, முதல்ல ஜானா மாறுங்க, அப்புறம் டானை பத்தி யோசிக்கலாம். இப்ப இந்த பொட்டியை தூக்கிட்டு ஓடுறதா நமக்கு நல்லது. Come on, குச்சுமி, ஸ்டார்ட் ஆயிடு. டென்ஷன் பண்ணாத. Come on, ஸ்டார்ட். ஐயோ, எமகாத பயலுங்க, சீக்கிரம் முதலாளி, நீ சீக்கிரம். மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஸ்டார்ட் ஆயிடு. ஸ்டார்ட் குச்சுமி ஸ்டார்ட் ஆயிட்டா. இனிமே குச்சு 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 விடுங்கடா. நிறுத்துங்கடா. என்ன புகையுது? குண்டா. ஆமா குண்டா, என்னடா கருகிற வாடை வருது? என்னடா உனக்கு பத்திக்கிச்சா? பயப்புலிய இன்னும் நம்மள துரத்திக்கிட்டு தான் வருதுங்க. ஏண்டா உங்க வேகத்துக்கு ஒரு அளவு வேணாமாடா? பாய்ந்தார்கள் துரோகிகள். வந்துட்டாங்க, வந்துட்டாங்க. இவனுங்களே. ஆஹா, நம்ம டானுக்கு என்ன மூளை பத்தியால?
ஏய் ஊவா. யாஹூ இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். நீங்களா வந்தா சமாதானம். அப்படி இல்லைன்னா இதோ நிக்கிறான இவன் ஜான் ஆச்சே, இவனுக்கு டான் ஆகுங்கிற ஆசை இருக்குல்ல? ஆமா இன்சு. அண்ணா இந்த வீங்கன வாயனுங்கள நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம்ண்ணா. அதுவும் இல்லாம இவன் ரொம்ப பஞ்சு டைலாக் பேசுறானா. இந்தாங்க. கண்ணா, நீங்க இன்னைக்கு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. இதுக்காக உங்களுக்கு நிச்சயமா சன்மானம் கிடைக்கும். சன்மானமா? ஜாலி ஜாலி. நம்ம சாகச வீரர்களான இவங்க 2 பேரையும் ஸ்டேஜுக்கு அழைக்கிறேன். அவங்களுக்கு சன்மானம் கொடுக்க போறேன். கண்ணா, 10 கோடியில 10% 1 கோடி. அதுக்கான செக் இந்த தேங்க்யூ. நானும் தானே வேலை செஞ்சேன். பாதி எனக்கு குடு குடு. சொல்றேன் இல்ல, டேய் வீங்கன போக்கா குடுறா. ஏய் என்னோடதுடா. நானும் வேலை கஷ்டப்பட்டேன். குடுறா குடுறா. டிலக்ஷனா கொடுக்க மாட்டான் டிலக்ஷனா. ஆஹா, நண்பர்கள்னா இப்படிதான் பரிச பாதியா பிரிச்சுக்கணும். பிரமாதம். அந்த நிறுத்திட்டாரு. உயரத்தை கணக்கு பண்ணு. ஓகே ஆபீசர். கீழே இறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இதோ செஞ்சிடுறேன் ஆபீசர். சீதல், ரொம்ப நன்றி. பேசஞ்சர்ஸ் கிட்ட சொல்லிடு நாம இப்ப கீழே இறங்க போறோம்னு. அவங்கள உடனடியா சீட் பெல்ட் போட்டுக்க சொல்லு. சீக்கிரம். sir. நானும் பெல்ட் போட்டுக்கிறேன். காஃபி, சமோசா, ஆஹா சூடா இருக்கு. நல்லா போட்டு சீக்கிரம் குடு, சீக்கிரம் குடு, சீக்கிரம் குடு. சமோசா குடு, காபி குடு, காபி குடு, சமோசா குடு. எனக்கு வேணும், எனக்கு வேணும் சமோசா, காபி. நம்ம யாரோட வம்புக்கும் தும்புக்கும் போறதில்ல. என்ன இது பூகம்பம் வந்துருச்சு போல இருக்கு. மோட்டோ மோட்டோ மோட்டோ, என்னாச்சு? பூகம்பம் ஏதாவது வந்துருச்சா? நண்பா, பூகம்பெல்லாம் ஒண்ணும் வரல. நான் தான் ஏரோப்ளேன் ஓட்டுற மாதிரி கனவு கண்டனா. கனவுல ஒரு பொண்ணு என் பக்கத்துல வந்து எனக்கு சமோசாவும் காப்பியும் கொடுத்தா. அதை சாப்பிடுறதுக்குள்ள எல்லாமே என்னோட 7வது அறிவு என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களுக்கு பைலட் ஆகிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். அதுக்கு நீங்க எனக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்? சூடா டீயோ ஜிலேபி சமோசா வாங்கி கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? ஓகே ஓகே, சமோசா இல்ல காப்பியை சேர்த்து வாங்கி தரேன். எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை புரிய வைங்க. நான் எப்படி பைலட் ஆகுறது? நம்ம டாக்டர் ஜட்கா புதுசா ஒரு பிளேன் உருவாக்கிட்டு இருக்காரு. நீங்க அந்த பிளேன்ல பைலட்டா ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஆஹா, பிரமாதமான யோசனை, பிரமாதமான யோசனை. நன்றி நன்றி. என்னோட டீ சமோசா எங்க? அதேங்கப்பா, என்னோட இத்தனை வருஷம் அனுபவத்துல இந்த மாதிரி கேவலமான பசங்களை பார்த்ததே இல்லப்பா. யாரு? எவாம, அட இது என்ன புது பீதியா இருக்கு? இதுதான் ஃளைட்டா? ஆஹா, எதை பார்த்தாலும் ஃப்ளைட்டானே கேட்டுக்கிட்டு ரொம்ப கெட்டு போயிட்ட நீ. ஆமா, இது என்ன புது ஃப்ளைட் மாதிரி இருக்கு? இதுதான் ஜட்கா ஏர்வேஸோட புது பிளேனுங்க. அப்படின்னா நீங்க எங்களுக்கு இந்த ஃளைட்ல பைலட்டுக்கான ட்ரைனிங்க கொடுப்பீங்களா? நண்பர்களே, மோட்டு பத்துலு, நீங்க பைலட் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஃளைட்ட பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃளைட்டோட வெயிட் 500 கிலோன்னா லெங்த் 3 மீட்டர். இதுக்குள்ள 2 என்ஜின் இருக்கு. நீங்க உள்ள உட்கார்ந்தது இந்த சாவியால தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் ஃளைட் பறக்க ஆரம்பிச்சிடும். அது எப்படி நான் சொல்லுவேன்? ஓ மை காட், போச்சு. வேண்டாம். எப்பா வேண்டாம். ஏய், நிறுத்துங்கப்பா. பிரேக்க போடுங்கப்பா. என்னது பிரேக்கா? நான் ரெக்கார்டு பிரேக்கே பண்ண போறேன். ஷப்பா, ஒரு வழியா நிறுத்துறானுங்க. ஐயோ, உன்னை யாரையாடி மியூசிக் போட சொன்னது? பின்னால வருது. ஓடு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கீரை மாத்து. அவ்வளவுதானே, இப்ப கீரை மாத்து. முன்னாடி போட்டோம். என்னது? ஐயோ, மறுபடியுமா? எப்பா என்னப்பா இது? விடாம. எப்பா பின்னால இழுங்கப்பா. பின்னால இழுங்கப்பா. பின்னாடி இழுத்துட்டேன். இது எப்படி இருக்கு? நான் ஸ்டீரிங்க சொல்லலப்பா. நீங்க என்னப்பா அந்த மாதிரி பண்ணா ஃளைட் பறக்க ஆரம்பிச்சிருப்பா. Let's fly, let's fly. இப்ப நாம பறந்து போய்கிட்டு இருக்கோம்.
எவ்வளவு அழகா நான் ஓட்டுறேன்ல. ரெண்டு பேரும் எப்படிப்பா இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். ஆமா, நீங்க யாரு பேசுறது சொல்லுங்க. உங்க முன்னால இருக்கிற ஸ்டியரிங்க திருப்புனீங்கன்னா ரைட் அல்லது லெஃப்ட் போகும். அதே மாதிரி அந்த ஃளைட் மேலையும் போகும் கீழையும் போகும். நான் சொன்னது புரிஞ்சதா? எங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இடது வலது இடது வலது. இப்ப நாங்க தலைகளா ஆஹா, எங்களை காப்பாத்துங்க. எப்பா, உதவி என்கிட்ட கேக்குறது பதிலா மேல இருக்கிற அந்த கடவுளை கேளுங்கப்பா, அவர் தான் செய்வார் அத. அட, இந்த வண்டியை கீழே இறக்குறதுக்கு சீக்கிரம் ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கப்பா. அந்த ஃளைட் எப்படி லேண்ட் பண்றதுன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா அதுக்கான எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நான் அதுல ஃபிக்ஸ் பண்ணவே இல்ல. சரி, ஒரு விஷயத்தை பண்ணுங்க, அந்த சீட் பெல்ட்டையாவது போட்டுக்குங்க. சீட்டு பெல்ட்டா? முதல்ல நான் பெல்ட் போட்டிருக்கேன், பாத்துக்கிறேன். ஆஹா ஆஹா, இது குதிச்சு குதிச்சு போகுது. எனக்கு பைலட் எல்லாம் ஆக வேண்டாம், என்ன காப்பாத்துங்க. ஐயோ ஆபீசர், எங்களை இங்க இருந்து எப்படியாவது இறக்கி விட்டுருங்க. பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டது பெரிய தப்பு தான். ஊர் பக்கம் போய் மாட்டு வண்டி ஏதாவது ஓட்டி பொழைச்சிக்கிறேன். ஆபீசர், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. சரி சரி, கவனமா கேளுங்க. உங்களுக்கு பக்கத்துல ஒரு சிவப்பு பட்டன் இருக்கும் பாருங்க. அமிக்கிட்டேன். செகப்பு கலர் பட்டனை அமிக்கிட்டேன். என்னது, அமுக்கிட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரி சிவப்பு கலர் பட்டனை அமுக்கியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? இப்போ நான் செய்யற மாதிரி ரெண்டு கையையும் சேர்த்து வச்சு, அட கடவுளே, நாங்க செஞ்ச பாவத்தை மறந்து மன்னிச்சிருங்க. நாங்க இப்போ உங்களை தேடித்தான் வந்துகிட்டே இருக்கோம். உங்களை தேடிதான் வந்துகிட்டு இருக்கோம். நாங்க உங்க பாதங்களை சரணடைகிறோம். என்னடா சொன்ன? நீங்க அழுத்தின சிவப்பு பட்டன்னால அந்த ஃளைட் கார் மாதிரி மாறிடுங்க. அப்புறம் அந்த கார் வானத்துல பறக்கவே பறக்காது. சரி சரி, இப்போ நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு பக்கத்துல ஒரு நீல கலர் பட்டன் இருக்கா? ஆமா, நீல கலர் பட்டன் இருக்கு. ஆனா அதை நாங்க தொட கூட மாட்டோம். என்னது, தொட மாட்டீங்களா? நான் அமுக்க மாட்டேன். என்னால எந்த கலர் பட்டனையும் அமுக்க முடியாது. அப்ப சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. ரெண்டு கையையும் சேர்த்து வச்சு, அட கடவுளே, நாங்க செஞ்ச தப்ப நீங்க மன்னிச்சிருங்க. அட கடவுளே, நாங்க செஞ்ச தப்ப நீங்க மன்னிச்சிருங்க. எதுக்கு மறுபடியும் அதே சொல்ற? ஏன்னா நீங்க அந்த ப்ளூ கலர் பட்டனை பிரஸ் பண்ணலன்னா எப்படி கார் மறுபடியும் பிளைனா மாறும்? என்ன சொல்றாரு? அந்த கார் பிளைனா மாறணும்னா ப்ளூ பட்டனை அழுத்தணும். இந்த பட்டன் தானே? டாக்டர், நீங்க உண்மையிலே சூப்பர். இவ்வளவு சீக்கிரத்துல பிளைன் ஓட்ட கத்து குடுத்துட்டீங்களே. நான் எங்க கத்து கொடுத்தேன் கசித்து, அவங்களா எடுத்து பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இறங்க போறாங்க, ஓடி வந்துரு. முதல்ல கீழே வாங்க. என் சமோசா வீட்டையும் வாங்காம விட மாட்டேன். கச்ச கச்சா. மரத்தை வெட்டிட்டோம். ரொம்ப பீத்திக்காத, மரத்துக்காரன் பார்த்தான்னா கொன்னுடுவான். மரத்துல இருந்த பழங்கள்லாம் இங்க வந்துருச்சு. நமக்கு டிஃபன் மிச்சம். ஐயோ, மனுஷன் இங்க உசுருக்கு போராடிட்டு இருக்கான். இவன் சாப்பிடறத பத்தியே பேசிட்டு இருக்கான் பாரு. ஸ்டூபிட் நான்சென்ஸ். தலைகளை கவுத்துட்டானே. ஒன்னாவது மிச்சமாச்சு. இதையோ சாப்பிட போறோம். இல்ல கொய்யால ஒண்ணு விட மாட்டேன். யாருக்கிட்ட? என்கிட்டயே வா. நான் சாப்பிடலான்னு வச்சிருக்கிற பழத்தை நீ பிடிக்கிட்டு போனா நான் சும்மா விட்டுருப்பா உன்ன. காப்பாத்துங்க, அந்தரத்துல இருக்கிறேன். ஐடியா, என்ன பண்ணலாம்? சொட்ட பண்ண காப்பாத்து. இந்த லைட்டை யார் போட்டது? ஐயோ மோட்டு, நம்ம பறந்துகிட்டு இருக்கிற இந்த ஃளைட்ல இருக்கிற எரிபொருள் எல்லாம் தீந்து போச்சு. இனிமே வண்டி போகாது. சீக்கிரம் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணு. இனி பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. சீக்கிரம் ஏதாவது ஒரு வழி பண்ணு மோட்டு. பசிக்கும் போது என் மூளை வேலை செய்யாதுன்னு சொல்லிருக்கல. ஒரே ஒரு மாம்பழம் கிடைச்சது, அதுவும் போயிடுச்சு. அட கடவுளே, நான் உயிர் சம்பந்தமா பேசிட்டு இருக்கேன். இவன் சொந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானே. சாதிச்சிட்டோம். ஆஹா, ஃளைட்டை நான் நிப்பாட்டிட்டேன். கடவுளே, என்னுடைய வேண்டுதலை உடனே நிறைவேற்றிட்டேன். உனக்கு நன்றி. என்னது?
பிளைட்ட இன்னொரு பிளைட் மேல நிப்பாட்டிட்டேனா அப்படியா? காப்பாத்துங்க ஏய் இங்க யாரும் பார்க்கிங் பண்ண கூடாது. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. ஏய் ஓவரா பேசாதடா. உனக்கு வேணா பார்க்கிங் சார்ஜ் தனியா வீட்டு பக்கம் வந்து வாங்கிக்க. என்ன பேச்சு பேசுறடா? என்னடா நடக்குதுங்க? ஐடியா இவனை நம்பினா வேலைக்கு ஆகாது. கிடைச்சிருச்சு ஐடியா. எஸ்கேப் ஐடியா மோனே. எப்படியோ தப்பிச்சிட்டோம். நல்ல ஐடியா பண்ணதுனால 2 பேரும் தப்பிச்சோம். முதல்ல ஞாபகம் ஒரு வச்சுக்க. வழியா தப்பிச்சிட்டோம். பல்ல 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 முதல்ல பேசுறத நிறுத்து. அதிர்ச்சியில கூட அறந்துற போது. தப்பிச்சிட்டோம். எஸ்கேப் பகையா மாட்டிக்கிட்டோம். காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்ன நம்ம கத்துறது நமக்கே கேக்குது. இதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, அரைக்குறையா விஷயம் தெரிஞ்சவனை நம்பி எந்த காரியத்திலயும் இறங்க கூடாது. என் கதை இப்ப அந்த மாதிரி தான் ஆயி போச்சு. கடவுளே मोटू पतलू पतलले लो मोटू पतलू पतलले ला मोटू पतलू पतलले लो ओए ओए मोटू पतलू